மூணு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்மெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஹெல்மெட் சீரிஸ் பார்ட் 4. ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைடு போகும்போது நிறைய கிராஷஸ் ஆயிருக்கும். ஸோ நிறைய வாட்டி விழுந்துருப்பீங்க கீழே. ஸோ பட் மேலேருந்து பார்க்கும்போதுல ஹெல்மெட் வந்து நல்லா தான் இருக்கும். பட் இதுக்கு உள்ள இபிஎஸ் லைனர் ஒன்று இருக்குது. ஸோ தெரியுதா? ஸோ இந்த இபிஎஸ் லைனர் வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. மேபி உள்ள பிரேக் ஆகிருக்கும். பட் மேலேருந்து பார்க்கும்போதுல ரொம்ப நல்லா தான் தெரியும் ஹெல்மெட். எவ்ரி கிராஷஸ் டைம் நீங்கள் இபிஎஸ் லைனரை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இபிஎஸ் லைனர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த ஹெல்மெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேபி எமர்ஜென்சி டைமில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்மெட் மேலே குறை சொல்லக்கூடாது. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் பேட்ஸ். இப்போ ஒரு ஹெல்மெட் எல்லாமே மோஸ்ட்லி ரிமூவபிள் பேட்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வாங்க மோஸ்ட்லி நல்லா ஸ்டஃபியாக இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து ரொம்ப தின் ஆயிரும். இந்த ஹெல்மெட் போட மோஸ்ட்லி ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்படி ஒன்று பண்ணலாம், நீங்கள் பேட்ஸை மாற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெல்மெட்டை மாற்றலாம். அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். தேர்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹெல்மெட் வாங்கினா நீங்கள் லாஸ்ட் 3 years to 4 years ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணாலே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கமெண்டபிள் தான் நான் சொல்லுவேன். 2-3 yearsக்கு அப்புறம் ஒரு ஹெல்மெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.